வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. வட கொரியா, தென் கொரியா வரலாற்று போரின் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. ஜப்பான் நிழலுக்கு பின் கொரியா விடுதலையா, குழப்பமா? உலகம் ஒரு பெரும் போரின் புண்களை சுமந்து கொண்டு இருந்தது. அந்த போரில் ஜப்பான் தோற்று போனது. கொரியா 35 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை பெற்றது என்று நினைத்து கொண்டது. ஆனால் அந்த விடுதலை முழுமையானது அல்ல. ஜப்பான் ஆட்சி ஒரு நீண்ட இருள். 1910 முதல் கொரியா ஜப்பானின் ஆட்சிக்குள். மொழி ஒடுக்கப்பட்டது, கலாச்சாரம் அழிக்கப்பட்டது, வளங்கள் சுரண்டப்பட்டன, எதிர்ப்பு குரல்கள் அடக்கப்பட்டன. ஒரு தேசம் மௌனமாக்கப்பட்டது. 35 ஆண்டுகள் ஒரு மூச்சு. அந்த 35 ஆண்டுகளில் விவசாயிகள் தங்கள் நிலத்தை இழந்தனர், இளைஞர்கள் கட்டாய உழைப்பிற்கு அனுப்பப்பட்டனர், பெண்கள் மிக கொடூரமான அனுபவங்களை சந்தித்தனர். கொரியா உயிருடன் இருந்தது, ஆனால் சுதந்திரமாக இல்லை. 1945 விடுதலையின் தருணம். 2ஆம் உலகப் போர் முடிந்தது. ஜப்பான் சரணடைந்தது. கொரியர்கள் வீதிகளில் இறங்கினர். கொடிகள், கண்ணீர், நம்பிக்கை. அந்த நிமிடம் இனி நாமே நம்மை ஆளலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் யார் ஆளப்போகின்றார்கள்? விடுதலை வந்தது. ஆனால் ஒரே கேள்வி எழுந்தது, இப்போது யாருடைய ஆட்சி? ஒருங்கிணைந்த அரசு இல்லை, தெளிவான திட்டம் இல்லை, அரசியல் அனுபவம் இல்லை. ஒரு தேசம் விடுதலையில் தயாராக இல்லை. உலக சக்திகள் உள்ளே நுழைந்தன. இந்த வெற்றிடத்தை அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் நிரப்பிக் கொண்டன. அவர்கள் கொரியாவை ஒரு தேசமாக அல்ல, ஒரு நிலத்தின் பகுதியாக மட்டுமே பார்த்தார்கள். விடுதலையின் மறுபக்கம். வடக்கில் சோவியத் ஆதரவு, புதிய நிர்வாகம், கம்யூனிச சிந்தனை. தெற்கில் அமெரிக்க ஆதரவு, தற்காலிக ஆட்சி, அரசியல் குழப்பம். ஒரே கொரியா இரு வழிகளில் பயணிக்கத் தொடங்கியது. மக்களின் குழப்பம். சாதாரண கொரிய மக்கள், நாம் விடுதலை பெற்றோமா? இது புதிய ஆட்சியா? இது நம் போர் அல்லவா? அவர்களுக்கு அரசியல் விளக்கங்கள் இல்லை. வயிற்றில் பசி, மனதில் அச்சம். ஒரு வாய்ப்பு தவறவிடப்பட்டது. 1945 மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஒருங்கிணைந்த அரசு, தேசிய ஒற்றுமை, சுய தீர்மானம். ஆனால் உலக அரசியல் அந்த வாய்ப்பை அனுமதிக்கவில்லை. கொரியா ஒரு மேசையில் படமாக பார்த்து பிரிக்கப்பட்டது. விடுதலை மற்றும் பிளவு. இதுவே கொரியாவின் பெரும் துயரம். விடுதலை கிடைத்தது, ஆனால் ஒற்றுமை இல்லை. ஒரு தேசம் விடுதலையோடு பிளவையும் பெற்றது. நிறைவாக 1945 கொரிய வரலாற்றில் ஒரு முக்கிய ஆண்டு. ஆனால் அது மகிழ்ச்சியின் ஆரம்பம் அல்ல, குழப்பத்தின் தொடக்கம். இந்த குழப்பமே அடுத்த சில ஆண்டுகளில் ஒரு பெரும் போராக மாறப்போகின்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.